நான் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இன்டீரியர் டிசைன் பார்த்தேன். எனக்கு பிடிச்சது வரைக்கும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணு. அப்புறம் வேலையாட்களுக்காக புரோக்கர் பார்த்தேன். அவங்க ரொம்ப அதிகமாக சேலரி கேட்குறாங்க. இதில் புரோக்கரேஜ் வேற. எனக்கு கூட ஈஷா, வெளில ஒவ்வொரு ஷெஃப்பும் சொல்கிற ரேட்டை கேட்டால் எனக்கே சமையல் கற்றுக்கிட்டு போயிடலான்னு தோணுது. சரி விடு, வேற யார்ட்டையா பேசி பார்க்கலாம். இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல ஈஷா, நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம்ல. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் வேணான்னு சொன்னால் கூட இந்த ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. வெளியில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அந்த ரேட்டை பார்த்தாலே நம்மளால இதை பண்ண முடியுமான்னு தோணுது. சின்ன வயசில் ஸ்கூலில் பெரிய பெரிய கனவு காணடான்னு சொல்கிறதோட சேர்த்து அதுக்கு இவ்வளோ செலவாகுண்டான்னு சொல்லி தரணும். இப்போ பாரு, வெளியில் வர ரேட்டை பார்த்தா நம்ம பட்ஜெட்டில் செஃப் கிடைப்பானான்னு தோணுது. அங்கிள், உங்க வீட்ல குக்கிங் யார் பண்ணுவா? ஆன்ட்டி இல்லைல்லம்மா, நானே தான் சமைச்சிக்குவேன். உங்க வீடு ஓனா ரெண்டலா? ஓன் தான். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. அங்கிள், நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? செஃப். ஷெஃபா? செஃப். 22 இயர்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக வேலை செஞ்சேன்.